ஐயா வணக்கம் ஐயா, எடப்பாடி ஐயா. இப்போது மீடியாலாம் ஒரு விஷயம் போயின்ட்டுருக்கு. இது என்னென்னா, நீங்கள் வந்து டிஎம்கேல கூட்டணி வைக்க போகிறீங்கன்னு இதான் சொல்லின்னு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அப்படி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கிங்கய்யா. ஏன்னா கட்சிக்காக ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை நீங்கள் கொண்டுபட்டு டிஎம்கே கிட்ட அடமானம் வைக்காதீங்க, புரியுதுங்களா? ஒரு கட்சி வளர்ச்சிக்கு எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா நீங்கள் அதுலேருந்து வராமல் அப்படியே முதலமைச்சர் இது பண்ணுறீங்க, சரிங்களா? எம்ஜிஆர் ஐயா எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த கட்சி உருவாகி இருப்பார். அவர் எவ்வளோ பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்துருப்பார். இந்த கட்சிக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால் அந்த கட்சியினோட பேரை கெடுக்கிற மாதிரி நீங்கள் போய் டிஎம்கேவோட கூட்டணி வைக்காதீங்க. அந்த மாதிரி எண்ணம் தான் மாற்றிக்கோங்க. ஒரு பதவிக்காக ஒரு கட்சியை வந்து அடமான வச்சிடாதீங்க, சரிங்களா? அது அந்த முடிவு தான் மாற்றிக்கிங்க. ஏன்னா ஓட்டு போட்டவங்களாம் ஜெயலலிதா அம்மாக்காக தான் போட்டேன், எம்ஜிஆர் ஐயாக்காக தான் பரம்பரை எங்கள் எம்ஜிஆர் ஐயா பிடிக்கும், ஜெயலலிதா அம்மா பிடிக்கும் தான் போட்டாங்க. எடப்பாடி ஐயா பிடிக்குன்னு போடல. இப்போ நீங்கள் இடையில வந்து தான் சின்ன பையன் எடப்பாடி ஐயான்றாங்க, சரிங்களா? அந்த கட்சி வச்சா நீங்கள் எடப்பாடி ஐயா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஐயா. காலி பையா, சரிங்களா? காலி பை நீங்கள், சரிங்களா? அதனால் கொண்டுபட்டு டிஎம்கே அடமானம் வைக்காதீங்க. தமிழ்நாட்டோட மக்களுடைய மனசுலேருந்து நீங்கள் நீங்கிடுவீங்க, சரிங்களா? உங்கள் கட்சி போட்டி போடுங்க, அவ்வளோதான். உங்கள் கொச்சுமா டிஎம்கே சேர்த்து டிஎம்கே கட்சியாக சேர்ந்துடாதீங்க, சரிங்களா? முடிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா.